எந்த ஜின்னையும் கட்டுக்குள்ளே எடுத்துற முடியாது. நல்ல ஜின்னு வரைய மாட்டான். நல்ல ஜின்னு மசீதில் இருக்கும். நல்ல ஜின்னு கோயிலில் இருக்கும். நல்ல ஜின்னு தர்காவில் இருக்கும். நல்ல ஜின்னு சர்ச்சில் இருக்கும். மசீதில் இருக்க பள்ளிவாசலில் இருக்கிற ஜின்னு என்ன பண்ணணும்? தொழுகும். தொழுகிட்டு சாந்தமாக அங்கேயே பொழுத கழிச்சிக்கும். கோயிலில் இருக்கிற ஜின்னு சாமியை கும்பிடும், அங்கேயே இருக்கும். தர்காவில் இருக்கிற ஜின்னு இந்த வள்ளிமார்களுக்கு பணிவிடை செய்யும், பணிவிடை செஞ்சுட்டு அங்கேயே தங்கிடும். சர்ச்சில் இருக்கிற ஜன்னு ஜபம் பண்ணும், ஜபம் பண்ணி சாந்தமாக இருக்கும். இப்போ வந்து கெட்ட ஜின்னு சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ஜின்னை வசியப்படுத்துகிறேன்னு கெட்ட ஜின்னையை வசியப்படுத்துக்கிறாங்க. மாமிசத்தை வச்சு கோயிங்க அறுத்து கொடுத்து கடாங்க அறுத்து கொடுத்து பெரிய படையல் போட்டு ஜின்னை வச்சு கூப்பிட்றாங்க. ஜின்னு வருது. யார் வராங்க? கெட்ட ஜின்னு வரான். எதுக்கு வரான்? அந்த படையலை துண்டுறதுக்கு, கவுச்சியை துண்டுறதுக்கு. இவன் கெட்ட ஜின்னு. இவனை வச்சுக்கின்னு என்ன பண்ணுறாங்கன்னா, சில வேலைங்க பக்கத்திலே இருக்கும்போது இவனை வச்சுக்கின்னு சில வேலைங்க வந்து கஸ்டமராண்ட கொடுக்குறாங்க. இந்த கஸ்டமர் எடுத்துன்னு போய் வச்சுக்கிறான். கஸ்டமர் எடுத்துன்னு போய் வைக்கும்போது அங்கே உள்ள பொம்பளைகளை பிடிச்சிடுறான். இவன் கெட்டவன்.